Hi friends, welcome back to the Asif review. ஸோ உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சந்தோஷ் ஆட்டோஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சுந்தராவரம் பிரான்ச் தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க இங்கே ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயராக போயிட்டுருக்கு. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்க. தென் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலூன் டெக்கரேட்டோட இருக்குது. ஸோ என்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, பஜாஜில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. பஜாஜ் கோகோ இவி. ஸோ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் லான்ச்சுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாடலையும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா அட்வான்டேஜெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அதை போய் நம்ம பார்க்கலாம். தென் இந்த லான்ச்சிங்கில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, தென் நம்ம கஸ்டமர்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அபிராமி ஹாஸ்பிட்டல். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஃபேமஸான மருத்துவமனை. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் தொட்ட மாதிரியே தான் அந்த ரோட்டில் நம்ம போனோம்னா இவங்களோட ஷோரூம் லொக்கேட்டட் ஆகிருக்கு. ஸோ உங்களால் ஈஸியாக லொக்கேஷனை கைட் பண்ணி உங்களால் வர முடியும். போகலாம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸில் ஒரு ஷோரூமே இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆக்சிஸ் பேங்க் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பில்டிங் தள்ளி போனீங்கன்னா இவங்களோட பஜாஜ் சந்தோஷ் ஆட்டோஸோட ஷோரூம் இந்த இடத்துல தான் லொக்கேட்டட் ஆகிருக்கு. ஸோ இவங்க பிரான்ச் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுந்தராபுரம் மதுக்கரை மார்க்கெட் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. சந்தோஷ் ஆட்டோஸ் சார்பாக உங்களை எல்லாத்தையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப அந்த தேங்க்ஸு. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷ் பஜாஜில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி அந்த டீசல் வண்டி ஆல்ரெடி நம்ம எல்லாமே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈவி இப்போ ஆரி ஈவின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இப்போ நம்ம மார்க்கெட்டில் இப்போ இருக்குது. அது இப்போ நல்லபடியாக இப்போ சக்ஸஸாக பார்த்தீங்கன்னா ஈவி போயிட்டுருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா குட்ஸ் வண்டியிலையும் இப்போ நம்ம ஈவி வண்டி இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மார்க்கெட்டில் நம்ம அந்த காம்படிட்டர்கிட்ட இருக்கிறத விட இப்போ நம்ம வண்டி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்குது. அது இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சக்ஸஸாக போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோகோன்னு சொல்லிட்டு அந்த இப்போ நம்ம செட் மாடல் புதுசாக இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்பேக்ட் விட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தியாக இருக்கும். கஸ்டமர் உட்காரக்கும் சரி, நமக்கு உட்காரக்கும் சரி இது கிடைக்கும். மெயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சு, அதாவது இப்போ நம்ம ரேஞ்சுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்பெனி சொல்கிறது பார்த்தீங்கன்னா 251ங்க. நம்ம இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 230 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இந்த வண்டியில் இப்போ நான் அந்த ரேஞ்சு கிடைக்கும். நீங்கள் நீங்கள் ஒரு இந்த 4 மணி நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 230 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இது இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொன்று கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த டீசல்லையும் சரி சிஎன்ஜிலையும் சரி மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பேட்டரியும் மோட்டர் மட்டும்தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளோட அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எதுவுமே வராது. அதனால் இது எடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் இப்போ ஃபியூச்சரில் நீங்கள் எல்லோரும் வண்டி வச்சுருப்பீங்க, நாளைக்கு நீங்கள் இப்போ எக்ஸ்சேஞ்சோ இதெல்லாம் மாற்றும் போது நீங்கள் வண்டி எடுத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபியூயல் காஸ்ட்டு இதெல்லாமே உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும் சிஎன்ஜி இது நம்ம அந்த ஈவின்னு சொல்லும் போது. அதுதான்டா. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். நான் யாரோ இந்த நீங்களே பெரியவரே நீங்கள் அவ்வளோ
இருக்கோம். யாரை ஓட்டுறோம் ஆனால் யாராவது வண்டி ஓட்டுறோம். ஆப்பெல்லாம் ஆகாது. அதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. 200 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஆனால் டீ சாப்பிட்டு சாப்பிட்டுங்கண்ணா. டீ சாப்பிட்டு